ஆண்டவருடைய பிள்ளைகளே, எத்தனையோ நாட்கள் இந்த வசனத்தை நான் வாசித்து இருக்கிறேன். சின்னவன் 1000, சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் அப்படின்னா ஆண்டவர் பேசினார். ஆனா இன்றைக்கு இந்த முதல் நாள்ல கர்த்தருடைய சமூகத்துல இந்த முழங்கால் படியிட்டு உங்க சமூகத்துல வந்திருக்கிறோம். எங்களுக்கு ஒரு வார்த்தை கண்டிப்பா வேணும் ஆண்டவரே, நீங்க என்ன பேசுறீங்க அப்படின்னும் போது ஆண்டவர் இந்த வசனத்தினுடைய அந்த கடைசி வரியை காண்பித்து, தீவிரமாய் நடப்பிப்பேன், துரிதமாய் நடப்பிப்பேன். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஆணித்தரமாய் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு. உன்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிற ஜெப விண்ணப்பங்கள், நீங்கள் அநேக நாட்களாய் காத்திருக்கிற காரியத்தை இந்த ஜெபத்துல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்கு தீவிரமாய் தீவிரமாய் துரிதமாய் அந்த காரியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியம் துரிதமாய் நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற காரியத்தை என் தேவனாகிய கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் சீக்கிரமா நடப்பிப்பேன். நீங்கள் ஒரு உயர்வுக்காக எதிர்பார்ப்பீர்கள், கர்த்தர் சொல்லுகிறார் அது சீக்கிரமாய், அது துரிதமாய் உன் வாழ்க்கையிலே நடக்க போகிறது. ஒரு சம்பள உயர்வை மாதா மாதம் கையிலே வாங்கி வைத்து, ஆண்டவரே நீர் என்னை என்றைக்கு நினைக்க போகிறீர், நான் என்று அதிகமாய் சம்பளத்தை நான் வாங்க போறேன். ஆனா கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் அதை துரிதமாய் நிறைவேற்றுவேன். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த சம்பள உயர்வு உங்களுக்கு துரிதமாய் வரும். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த சுகம் உங்களுக்கு துரிதமாய் கிடைக்கும். அது சமீபத்தில் வந்தது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இனி தாமதம் ஆகாது, இனி நாள் செல்லாது, இனி மாதங்கள் செல்லாது. என் தேவனாகிய கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்தக்கூடிய காலம் வந்தது. உன் இருதயம் சோர்ந்து போக வேண்டாம். விசுவாசிங்கள், கர்த்தர் சொல்லுகிறார், நான் துரிதமாய் உனக்கு நான் செய்வேன். இன்னும் காலதாமதமானா எப்படி, இன்னும் காலதாமதமானா நான் எப்படி பொறுத்துக்குவேன்? என்னால பொறுத்துக்க முடியல. இப்பவே எனக்கு ரொம்ப காலதாமதமாய் மாறிடுச்சு. எனக்கு எப்ப நடக்கும் பாஸ்டர், எனக்கு நடக்குமா நடக்காதா, இப்படிப்பட்ட சந்தேகங்கள் எல்லாம் உங்களுக்குள்ள உருவாயிருக்கலாம். என் பிள்ளைக்காக நான் ஜெபிக்கிறேன் பல வருஷமாய், ஆனா நான் எதிர்பார்த்துட்டே இருக்கிறேன், இத்தனை ஆண்டும் நடக்கலையே. ஆனா இன்று கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்துவதற்கு மறுபடியும் வாக்கு கொடுக்கிறார், நான் துரிதமாய் அதை உனக்காக செய்ய போகிறேன். என்னுடைய ஆண்டவர் அவசரமா இருக்கிறார், என்னுடைய ஆண்டவர் வேகமா இருக்கிறாரு. உங்களை ஆசீர்வதிப்பதற்கு எத்தனை பேரு பெண்டிங் போடணும்னு நினைச்சாலும், இவனுக்கு காலதாமதமா செய்யலாம், வருஷங்கள் தாண்டட்டும் அப்படின்னு நிறைய பேர் தடுத்து நிறுத்தினாலும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை, உன்னை ஆசீர்வதிக்கிறதுல நான் துரிதம் காண்பிக்க போகிறேன். சீக்கிரமாய் அது நடக்க போகிறது, சீக்கிரமாய் அது காரியம் கைகூடி வரப்போகிறது. கைகளை உயர்த்தி நான் இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன் என்று சொல்லுங்க. ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், என் தேவனாகிய கர்த்தர் துரிதமாய் எனக்கு செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.